ஜெம் டிவி நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அன்பரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அன்பின் வாழ்த்துதல். எப்பொழுதும் நீங்க நல்லா இருக்கணும். அதை குறித்து ஒரு வேத வசனத்தை நாம் இப்பொழுது வாசிக்கலாம். உபாகமம் 5ஆம் அதிகாரம் 29வது வசனம். அவர்களும் அவர்கள் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் நன்றாயிருக்கும்படி அவர்கள் எந்நாளும் எனக்கு பயந்து என் கற்பனைகளை எல்லாம் கை கொள்ளுவதற்கேற்ற இருதயம் அவர்களுக்கு இருந்தால் நலமாயிருக்கும். அவர்களும் அவருடைய பிள்ளைகளும் என்று நம்ம வாசிக்கும் பொழுது வருகிறதுங்க. அவர்களும்னா யாரு நினைக்கிறீங்க? இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து தேவன் சொல்றாரு, அவர்களும் அவங்க பிள்ளைங்களும் நல்லா இருக்கணும், அதுக்காக எனக்கு பயந்து என்னுடைய கற்பனைகளை கை கொள்ளுகிற இருதயம் இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்லி கடவுள் பேசுறத பார்க்கிறோம். அப்ப அதற்கான இருதயம் பழைய ஏற்பாட்டுல காலத்துல வாழ்ந்த மனிதர்களுக்கு இல்ல. இந்த வேத வசனத்தை வாசிக்கும் போதே தெரியுது அவருடைய இருதயம் எப்படிப்பட்ட இருதயமா இருக்குன்னா, தவறுகள் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க, மறுபடியும் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அதனாலதான் பாருங்க, தாவீது எத்தனை முறைனாலும் ஆண்டவர் காலில் விழறாரு. ஏன்னா ஒவ்வொரு முறையும் தவறு செஞ்சுட்டேன், என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே என்று அவர் காலில் விழுந்து விழுந்து தேவனுடைய இரக்கத்தை பெற்றுக்கொண்டு என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்ற அளவுக்கு தாவீது மாறிட்டாரு. அவருக்கு பாருங்க, எத்தனை மனைவி இருந்தாங்க, எவ்வளவு கொலைகள் நடந்தது. அவருடைய வாழ்நாள் காலத்துல பாருங்க யுத்தங்கள் அதிகமாகவே இருந்துச்சு. அப்போ பழைய ஏற்பாட்டு காலத்துல வாழ்ந்த மனிதர்களுக்கும் இப்ப வாழ்ற மனிதர்களுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்குங்க. கடவுள் சொன்ன கட்டளைகளை அவங்க மீறினாங்க, மறுபடியும் பாவத்துக்குள்ள விழுந்து போயிட்டாங்க. ஆனா இன்னைக்கு வாழ்ற நீங்களும் நானும் தேவனுடைய கட்டளைகளை பின்பற்ற மிக லேசாக மாத்திட்டாரு. எப்படி மாத்திட்டாருன்னா, அவர் சிலுவையின் மூலமாக பாருங்க நமக்கு எல்லாமே ஈஸியா மாறிடுச்சு. அவர் 40 நாள் பாருங்க, அவர் உயிரோடு எழுந்த பின்பு 40 நாள் எல்லாருக்குமே தரிசனம் காட்டிட்டு, அவரு உலகத்துல நானும் மனுஷனை போல பாருங்க உயிரோட எழுந்துட்டேன், ஏன்னா ஆவின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதனால மனிதர்களை போல நானும் மறுபடியும் பாருங்க சரீரபூர்வமாக தான் நான் உயிரோட இருக்கேன்னு சொல்லி 40 நாள் தரிசனம் கொடுத்தாரு இயேசு. கொடுத்த பின்பு என்ன பண்றாரு பாருங்க, பரமேறும் பொழுதும் சொல்றாரு, என்னை போல ஒரு தேற்றலவாளனை நான் உங்களுக்காக அனுப்புவேன், அந்த தேற்றலவாளன் எப்பொழுதுமே உங்க கூட இருப்பாரு, அவர் பேர் தான் பரிசுத்த ஆவியானவர் என்று சொல்லி அவர் நமக்காக பாருங்க ஒரு ஆவியானவரை அனுப்பிட்டு தான் பாருங்க அவர் பரமேறினதா பார்க்கிறோம், வாக்கு தத்தங்களை கொடுத்துட்டு. அப்போ பரிசுத்த ஆவியானவர் புதிய ஏற்பாட்டு காலத்துல பார்க்கும் பொழுது இன்னைக்கு நமக்குள்ளவே வந்துட்டாரு. இன்னைக்கு நம்ம பாவம் செய்கிறோம் அப்படின்னா அது நம்மளுடைய மீறுதல், கடவுள் மேல பழி போட முடியாது. ஏன்னா அவர் இருதயத்தையே மாத்திட்டாரு. நீதிமொழிகள்ல ஒரு இடத்துல நம்ம பார்க்கிறோம், ராஜாவினுடைய கரத்துல நம்மளுடைய இருதயம் இருக்காங்க, அவர் நீர்க்கால்களை போல திருப்புவன் சொன்னாரு. இது சாத்தியமாங்க? எப்படி திருப்ப முடியும்? காரை தான் பாருங்க ஸ்டேரிங் மூலமா திருப்ப முடியும். இன்னைக்கு மனுஷனுடைய இருதயத்தை எப்படி திருப்ப முடியும்? திருப்பினாரே இயேசு ராஜா சிலுவையின் மூலமாக நம்மளுடைய இருதயத்தையே திருப்பி இருக்கிறாரு. அதனால பாருங்க, இன்னைக்கு நீங்களும் நானும் உங்களுடைய பிள்ளைகளும் என்னுடைய பிள்ளைகளும் நன்றாய் இருப்பதற்காக தான் தேவன் சில கண்டிஷன்ஸை கொடுத்திருக்காரு. அவருடைய கட்டளைகளை நம்ம பயந்து கடைபிடிக்கும் போது பாருங்க நம்ம நீடித்த நாட்கள் வாழ்வோம். அது மாத்திரமல்ல, கடவுள் சொல்றத கேட்கும் பொழுது நம்ம குடும்பமும் பாருங்க ரொம்ப காலம் நல்லபடியா வாழணும் சொல்லிதான் தேவன் நமக்காக இதை செய்திருக்காருங்க. நீங்க நல்லா இருக்க தேவன் விரும்புகிறார் என்று முதல்ல உங்க இருதயத்துல கொண்டு வாங்க. ஏன்னா இது வரைக்குமே கடவுள் எனக்கு எல்லா பிரச்சனையும் கொடுக்கிறது கடவுள் தான்னு சொல்லி நம்ம அநேக பேர் நினைக்கிறது இன்னைக்கு சாதாரணமாக இருக்கிறது. ஏன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டா நம்ம சொல்லுவோம், இது கடவுள் அனுமதிச்சிருக்காரு என் வாழ்க்கையில, கடன் ஆயிடுச்சா, இதுவும் அவருடைய கடவுளுடைய அனுமதி இல்லாம நடந்திருக்காது. அதுக்காக ஒரு வேத வசனத்தையும் நம்ம எடுத்துக்குவோம். என்ன சொல்லுவோம்னா, அவருக்கு தெரியாம ஒரு முடி கூட கீழே விழாதுன்னா அவருக்கு தெரியாம எப்படிங்க இந்த சம்பவம் நடக்கும்? ஆமாங்க, கடவுள் நம்ம வாழ்க்கையில அனுமதிக்கிறார் அப்படின்னா அந்த கஷ்டங்களை தாண்டி நீங்க ஜெயிச்சு வரணும் என்பதற்காக தான் அவர் அனுமதிக்கலாம். ஆனா இதுலயே நீங்க முழுகி போயிட மாட்டீங்க, இதுலயே நீங்க செத்து போயிடக்கூடாது என்பதற்காக தான் தேவன் கட்டளைகளை கொடுத்தார். ஏன்னா அவருக்கு பிரியமானதை செய்யும் பொழுது நம்ம வாழ்க்கை நமக்கு பிரியமாகவே மாறிடும். பழைய ஏற்பாட்டு காலத்துல தேவனுடைய கட்டளைகளை வேற வழி இல்லாம செஞ்சாங்க. ஆனா இன்னைக்கு அவருடைய கட்டளைகளை பாருங்க, இன்னைக்கு அவர் விருப்பம் தான் நம்ம விருப்பமா மாறிடுச்சு. இன்னைக்கு தேவனுக்காக வாழ நம்ம ஜெபிக்கலாமா? தேவனுடைய விருப்பத்தின் பிரகாரம் நம்ம ஒவ்வொரு காரியங்களையும் செயல்படுத்தணும்.
ஏன்னா அவருடைய செயலா நம்ம இருக்கோம். வாங்க ஜெபிக்கலாம். எங்கள் அன்பும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, நாங்கள் மண்டையில் வருகிறோம் சுவாமி. இந்த நாட்கள்ல தகப்பனே, சில கட்டளைகளை எங்களுக்காக நீங்க கொடுத்தீங்க தகப்பனே. நாங்க நல்லா இருக்கணும், எங்க பிள்ளைங்க நல்லா இருக்கணும், எங்க சந்ததி சந்ததியாக நாங்க நல்லா வாழணும்னு சொல்லி சில கண்டிஷன்ஸை கொடுத்தீங்கப்பா. அதற்கு கீழ்ப்படுகிற இருதயத்தையும் கொடுத்திருக்கீங்க. கீழ்ப்படுகிற ஆவியானவரும் ஆண்டவரே தகப்பனே நீங்க கொடுத்திருக்கிறீங்கப்பா. கீழ்ப்படிந்து நடக்க ஆவியானவரை உதவி செய்ய எங்களுக்கு ஆண்டவரே ஒரு ஹெல்ப்பரையும் நீங்க கொடுத்திருக்கீங்க தகப்பனே. தேவனே எங்களுக்கு உதவி செய்யும் பொழுது அதை நாங்கள் கடைபிடிக்க மிக சுலபமாக ஆண்டவரே இந்த சிலுவையின் மூலமாக எங்களுக்கு அந்த கிஃப்டை கொடுத்திருக்கீங்கப்பா. அதன் பிரகாரமாக வாழ நாங்கள் இந்த உலகத்தை ஜெயிக்க ஆண்டவரே எங்களுக்கு துணையா இருந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரை பாவத்தில் விழாதபடிக்கு நீர் தூக்கி எடுத்து அவர்களை மறுபடியுமாக நிலைநிறுத்தும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக. God bless you.